வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஆமாங்க, கதை தான் சொல்லப் போறேன். ரியல் டைம்ல நடந்த ஒரு கதை. ரீசெண்டா அப்படி ஒரு 16 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சுவிட்ச் ஆனாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரியல் ஸ்டோரி. அவங்க வந்து ஒரு பெரிய இஆர்பி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இஆர்பி பத்தின டீடைல்ஸ், டொமைன் நாலேஜ் எல்லாமே இன்டெப்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வேற என்ன தெரியும் அப்படின்னா, டெக்னிக்கல்ல பேசிக்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல வேற எதுவுமே தெரியாது அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. 16 lakhs அந்த ரேஞ்சில சேலரி பேக்கேஜ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியால. அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க இதுல வந்து ரொம்ப நாள் பெஞ்ச்ல இருக்காங்க. ப்ராஜெக்ட் நிறைய வராம போகுது. அப்பவே அவங்க பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து படிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்போ வந்து பிக் டேட்டா பார்த்துட்டு பிக் டேட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் டேட்டா படிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களே ரெஸ்யூம் போட்டு அவங்களே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சுவிட்ச் ஆகலை. அந்த டைத்துல தான் நம்மளோட வீடியோ பார்த்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி வீடியோ போட்டதில்லை. பட் இருந்தாலும் ஒரே ஒரு வீடியோ இங்கிலீஷ்ல போட்டிருந்தோம். அந்த ஒரே ஒரு வீடியோ அவங்க இங்கிலீஷ்ல பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ மட்டும் என்னால் கிராக் பண்ண முடியல. பட் அதெல்லாமே எனக்கு தெரியும். நீங்க எதெல்லாம் படிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நானே படிச்சுக்கிறேன். எனக்கு அந்த இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செஷன் வந்து அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியாச்சு. அது நார்மலான செஷன் மாதிரி கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி கால் பண்ணாங்க. ஒரு 1 hour ஒரு வீக்லி இல்லாட்டா சில தடவை ஒரு 3 weeks கூட ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் தான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க டக்கு கொஸ்டின் கேட்பாங்க, டக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மாசம் ப்ரிப்பரேஷன் போச்சு. நடுவில் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அது கூட இதையும் பேரலா படிச்சுட்டே வந்தாங்க. ஒரு 3 months இந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. டிஸ்கஸ் வந்துட்டே இருந்தாங்க. கரெக்டா ரெஸ்யூம் போடுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்யூம் போட்டாங்க. ரெஸ்யூம் போட்டாச்சு. கொஞ்சம் கரெக்ஷன்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நார்த் இந்தியாவில் இருக்காங்க. பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கு. கம்பெனியே வந்துட்டு அவங்களுக்கு வந்து 2 and fro கொடுத்துட்றாங்க. பட் ஸ்டில் அங்கேருந்து இங்கே வரணும். வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இன்டர்வியூ வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 5 நிமிஷம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 5 நிமிஷம் கேள்வி கேட்டிருக்காங்க. ரிஜெக்டட். 5 நிமிஷத்துக்கு மேலே கேள்வியே கேட்கல. இவங்க எனக்கு கால் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி போன ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க. கூட கொஞ்சம் நேரம் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் அந்த இன்டர்வியூல போயிட்ட கொஸ்டின்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முடிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி போயிட்டாங்க நார்த் இந்தியாவுக்கு. அண்ட் தென் லேட்டர் என்னாச்சு அப்படின்னா அடுத்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகுது. அதுக்கு அடுத்து 2 வாரத்தில் அடுத்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மார்க் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டு நம்மளோட ட்ரெயினர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள வச்சு ஷெட்யூல் பண்ணி நீங்கள் மார்க் இன்டர்வியூ எடுங்க. ரியல் இன்டர்வியூல என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருங்க. தட் நெக்ஸ்ட் இன்டர்வியூல அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்லாம் கேட்டால் எதை ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா அவங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அதை வச்சுட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ போனாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ அதுவும் கிராக் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது நெக்ஸ்ட் இன்டர்வியூல 2 லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. 2 லெவலுமே கிராக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆச்சு. அடுத்த ஒரு 1 monthல அதே கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது அந்த ப்ராசஸ் வந்து அது கூட நீங்களே ஜேர்னியில் போகும்போது உங்களுக்கும் அவங்க ஆஃபர் கிடைக்கணுன்ற ஒரு இது வந்துடும். அந்த ஆஃபர் லெட்டர் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வாங்கினதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs அதிகமாகவே இருந்துச்சு. 24 lakhs கிட்ட பேக்கேஜ் வந்து கிடைச்சது. ஒரு நல்ல பேக்கேஜ் அது. பட் கொஞ்சம் ரீலொகேஷன் இருக்கு. நார்த் இந்தியாவில் இன்னொரு ரீலொகேஷனில் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஆஃபரும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃபர் வச்சுட்டு அந்த இதுலேயே நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நோட்டீஸ் பீரியட்லேயே. பட் ஸ்டில் அவங்க வந்து இதுலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கம்பெனிக்கே இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு 16 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 years. நான் வந்துட்டு போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கண்டிப்பாக நான் வரணும்னா இன்னும் நான் 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் இதை வந்து பார்த்து அவங்க ஜேர்னியில் கூடயே இருந்ததுனால அவங்க எப்படி சுவிட்ச் ஆகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்ற, என்னென்ன பண்ணால் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது. இந்த மாதிரியான இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 2018 இப்போ தான் நடந்துச்சு. ரீசெண்டாக தான் இன்னும் இப்போ தான் ஜாயின் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. இண்டஸ்ட்ரி வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. 16 இயர்ஸ்னால உங்களால் சுவிட்ச் ஆக முடியும் அப்படின்றத எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்கள வச்சு இன்னும் 2, 3 செஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அவங்க கொஞ்சம் உள்ள போய் செட்டில் ஆனோடனே நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ண சொல்லலாம்.
ஓகே. இது எதுக்கு இந்த வீடியோல வந்து சொல்றடா தேவையில்லாம, நீ சொல்லி அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு என்ன ஓவரா பெருமை பீத்துறியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிடையவே கிடையாது. இது 100% அவங்களோட ஒர்க்ல தான் வந்துச்சு. இதுல வந்து நான் பண்ணது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சொன்னதுதான். இது இது பண்ணுங்க, இது இது பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். பட் அவங்களோட ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்க. யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டே வருவாங்க. அவங்க எந்த சென்டருக்குமே போல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியில அந்த இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு மட்டும் தான் வந்தாங்க. ஸோ இட் இஸ் ரியலி வெரி குட் ஸ்டோரி. இது சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதில ஷேர் பண்றோம். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா 16 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வந்து கண்டிப்பா ஸ்விட்ச் ஆகலாம். இன்னொரு ஸ்டோரி கூட இருக்கு. 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தர் ஸ்விட்ச் ஆனாங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு தீயா இருப்பாங்க. அப்படி அந்த மாரியான ஒரு கேண்டிடேட். அவங்க நம்மகிட்ட கோர்ஸ் பண்ணாங்க. பண்ணி முடிச்சு இப்ப ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேர் வந்து நம்மளால மீட் பண்ண முடியுது. எப்படி ஸ்விட்ச் ஆறாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ 12 இயர்ஸ்னாலும் உங்களால ஸ்விட்ச் ஆக முடியும். 16 இயர்னாலும் கண்டிப்பா ஸ்விட்ச் ஆக முடியும். ஸோ ஒரு அவ்வளோ இயர் வந்துட்டோம். நம்மளோட கரியர் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்றத நீங்க வந்து அப்படி திங்க் பண்ண வேணாம். பட் நீங்க வந்து 12 இயர்ஸ், 16 இயர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கோடிங்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. ஆஃப்கோர்ஸ் நீங்க கோடிங் பண்ணி தான் ஆகணும். எப்படி நடக்குதுன்னு தெரியணும். பட் ஒரு ஆர்க்கிடெக்சர் லெவல்ல ஒரு ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அப்படின்ற லெவல்ல நீங்க வந்து யோசிக்கணும். ஒரு 4 காம்போனன்ட் இருக்கு. எப்படி இன்டகிரேட் பண்றது? பிக் டேட்டால எத ப்ரொபோஸ்ட் சொல்யூஷனுக்கு எந்த காம்போனன்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? அப்படின்ற லெவல்ல நீங்க வந்து உங்களோட பிரிப்பரேஷன வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஃபார் ஆ சிஸ்டம் ஆர்க்கிடெக்ட், டேட்டா ஆர்க்கிடெக்ட் அந்த மாரியான ஃபோக்கஸ்ல நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா, இட் வில் பி ரியலி குட். ஈஸியாவே உங்களால ஓரளவுக்கு உள்ள வர முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ள. நீங்க ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு பைத்தான்னு போயிட்டு பைத்தான்லயே டீப் டிகின் பண்றத விட, இந்த மாரி நீங்க ஒரு டூல படிச்சுட்டு அந்த எப்படி எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகுது? எந்த மாரி வருது? இப்போ டேட்டா வருதுன்னா எப்படி பண்ணணும்? எந்த மாரியான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? எந்த மாரி இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்றாங்க? அந்த மாரியான ஆன்சர் அந்த மாரி கொஸ்டின்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி, அந்த ஃபோக்கஸ்ல உங்களோட ஓரியன்டேஷன மாத்துனீங்க அப்படின்னா, உங்கள ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் நீங்க நெனைக்கிறத பண்ண முடியும். ஒரு கரியர் ஸ்விட்ச்ன்றத கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஸ்டோரியில முக்கியமான என்ன அப்படின்னா, அவங்க வந்து இதுவரைக்கும் அதாவது 16 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க வந்து ஹடூப்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எஸ்கியூஎலும் அந்த இஏபி பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மந்த்ஸ்ல அவங்க படிச்சது தான் அவங்க லைஃபோட டர்னிங் பாயிண்டாவே வந்துச்சு. ஸோ உலகத்துல நடக்காது, முடியாதுன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள யாரோ ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரியா இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு அந்த வேல உங்கள திங்க் பண்ண வச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த ஸ்டோரி பத்தின உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க வந்து நம்மட்ட ஷேர் பண்ணலாம். இல்ல நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இத பத்தின டிஸ்கஷன நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல ஸ்பார்க், ஹடூப் கிளாஸஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்மளோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மெயில் அனுப்பலாம். இதுபோக மேலும் இன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ட www.tamilboomi.com அதுல போயிட்டு நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டைங்கன்னு தட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்போ புதுசாக வீடியோ போட்டாலும் டைங்கன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.